இது வந்து பாத்தீங்கன்னா சோனி பழைய மாடல் சிஆர்டி டிவி நீட்டி டியூனர் போட்டது. இதில் வந்து பாத்தீங்கன்னா 1 2 இங்கே ஒன்று மொத்தம் 3 ஐசி போட்டிருப்பாங்க. இதில் எல்ஓடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதான் அதோடைய எல்ஓடி நம்பரு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா சப்ளை ஆன் பண்ணா டூ டைம்ஸ் பிளிங்கிங். இந்த பிளிங்கிங்கை எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதில் இந்த கிட்டில் இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னா இந்த செக்ஷன் சரியாக வேலை செய்யாது. இந்த செக்ஷன் சரியாக வேலை செய்யாததுனால நம்ம அவுட்புட் வந்து ரிலே ஆன் ஆகாது, இந்த கெப்பாசிட்டிக்கும் வோல்ட் வராது. அப்போ என்ன செய்யலாம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை கைட்டிட்டு ஒரு 0 to 7.5 வோல்ட் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரை கொடுத்து டிஃபால்ட்டாக இதுக்கு சப்ளை உள்ளே கொடுத்து கிட்ட ஆன் பண்ணலாம். அது ஒரு மெத்தடு. அடிக்கடி இதான் கம்ப்ளைண்ட் வரும் இந்த மாடலில். ஹை வோல்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஏதாவது எரிஞ்சிரும், அவுட்புட் ஆன் ஆகாது. ஓகே, நம்ம இந்த 2 டைம்ஸ் பிளிங்கிங்க்கு என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கலாம். பொதுவாக ஹச்ஓடி ஃபால்ட் வரும், அப்படி இல்லைனா எல்ஓடி ஃபால்ட் வரும். அப்படி இல்லைனா ஹச்ஓடி எல்ஓடி இது ரெண்டுக்கும் போகக்கூடிய சப்ளை ரெஜிஸ்டர் ஓப்பன் ஆகிடும். இது வந்து போர்டுடைய பாட்டம் வியூ. மீட்டரை டிசி 600 வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்துட்டு குறையுது. ஓகே, இந்த இடத்துல இது மாதிரி இருக்கு. இந்தாண்ட எல்ஓடி அவுட்புட்டில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஹச்ஓடி பாயிண்ட்லேயே கூட செக் பண்ணிக்கலாம். சப்ளை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்றேன். அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்துட்டு குறையுது. அப்போ நமக்கு ப்ரொடக்ஷன் மோடு போகுது. சப்ளை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கிட்ட பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் மோடு எந்த பாயிண்ட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்ல இந்த ஐசியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐசிக்கும் இந்த 135 கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, B+ கெப்பாசிட்டரு, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு பாருங்க இந்த டிரான்சிஸ்டர். இது வந்து Q503 போட்டிருப்பாங்க. காட்ட முடியுதான்னு பார்ப்போம். இந்த போட்டிருக்கு பாருங்க, Q503 இருக்கு இல்லையா. இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிட்ல ப்ரொடக்ஷன் வேலை செய்யாது, டிஃபால்ட்டா ஆன் ஆகிடும். இதில் வந்து ஹச்அவுட் போகலை. ஹச்அவுட் போயிருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து 0 ஆகிடும். ஸோ நமக்கு வந்து எல்ஓடி டவுட்டாக இருக்கு. இப்போ எல்ஓடி எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இதோடைய அவுட்புட் இருக்கு இல்லையா, இந்த லைனை கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டு நம்ம ஒரு பல்ப் லோடு ஒன்று கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த எல்ஓடியோட B+ பின் பார்த்தீங்கன்னா துண்டா இருக்கு. இதுலையும் கட்டு, இதுலையும் கட்டு. இப்போ வந்து இந்த B+ இருக்கு இல்லைங்களா, அதோட ஏசியில் பல்பை கொடுத்துருக்கு. அதோட இன்னொரு முனையை கொண்டு வந்து எல்ஓடியோட இந்த பின்னை கொடுத்தாச்சு. எல்ஓடி செகண்டரி இருக்கு இல்லையா, அதாவது ஹச்ஓடியோடைய எமீட்டரையும் கலெக்டரையும் ஒரு ஒயர் ஒன்று போட்டு ஷார்ட் பண்ணிட்டோம். இந்த சர்க்கியூட்டை கட் பண்ணியாச்சு, இங்கேயும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம்.
போர்டுக்கு சப்ளை ஆன் பண்ணுறேன். நம்ம சீரிஸ் இருக்கிற பல்ப் பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நமக்கு கன்ஃபார்ம் எல்ஓடி தான். எல்ஓடியை மாற்றணும். எல்ஓடியை மாற்றிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இந்த கிட்டில் வெர்டிகல் ஐசி கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட ப்ரொடக்ஷன் மோடு போகும். எல்ஓடி மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் ஓகே தெளிவாக இருக்குது. இது போல் 2 டைம்ஸ் பேக்கிங் வந்தால் எல்ஓடியும் இந்த மெத்தடில் செக் பண்ணிக்கோங்க.